ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப். இன்றைக்கி இந்த வீடியோவில் மே 1 அன்றைக்கி எடுத்த வீடியோ தாங்க உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். அது கூடவே என்னோடய சந்தோஷமான சின்ன சின்ன விஷயங்களும் சரி, இன்றைக்கி என்னோடய நாள் எப்படி போச்சு அப்படிங்கிறத பற்றியும் தாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி மே 1 அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நேரமே எழுந்திரிச்சாச்சு. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி சித்ரா பௌர்ணமியும் கூட. அதனால் பார்த்திங்கன்னா காலையிலேயே இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபம் ஏற்றிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு 4:30 போதே எழுந்திரிச்சாச்சுங்க. எழுந்தோனையும் என்னோடய மந்திரங்கள் அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் முடிச்சிட்டேன். ஏன்னா அந்த டைமில் வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் இதாக இருந்ததுனால என்னோடய அந்த தியானத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாசல்லாம் கூட்டி விட்டுக்கிறேன். வாசல்லாம் கூட்டி விட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளேருந்து வெளியில் வரைக்கும் மாப்பெல்லாம் போட்டு விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சிட்ருந்தேன். உள்ளுக்குள்ளே இருந்து வீட்டுக்குள்ளேயும் வாசல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் வாசலையும் கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் மாப் போட்டு விட்டுட்டு தண்ணியெல்லாம் தெளிச்சிக்கலாம் அப்படின்னு தாங்க செஞ்சிட்ருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சித்ரா பௌர்ணமி சித்திரை மாதத்தில் வர்ற அந்த பௌர்ணமியில் நம்ம சித்திரகுப்தரை வழிபட்டோம் அப்படின்னா நம்மளோட பாவங்கள்லாம் தீரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது கண்டிப்பாக உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும். சரி, அது நானுமே பார்த்துருந்தேன். இந்த சித்ரா பௌர்ணமியில் என்னென்ன விசேஷம் என்னென்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே நான் பார்க்குற அந்த பதிவில் தான் தேசமங்கையர்க்கரசி அந்த அம்மாவோட பதிவு தான் பார்த்துருந்தேன். அதில் அவங்க கொஞ்சம் காமெடியாக சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா நான் அதையவே தலைப்பாக வச்சிட்டேன். இன்னொரு விஷயமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். போன வருஷம் இதே சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் நம்மளோட சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேங்க. இன்னையோட பார்த்திங்க அப்படின்னா 1 வருஷம் ஆயிடுச்சு நம்மளோட சேனலுக்கு. என்னால் முடிஞ்ச உழைப்பை நான் போட்டுகிட்டே இருக்கிறேன். கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்குமே இந்த பதிவு போய் சேரும். கண்டிப்பாக நம்மளோட சேனலுமே ஒரு வளர்ச்சி அடையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தொடர்ந்து நான் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அதையுமே உங்கள் கூட என்னோடய சந்தோஷமான விஷயத்தையுமே உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி அப்படின்னாலே மாதம் வர்ற பௌர்ணமிக்கு பார்த்திங்க அப்படின்னா தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது அவ்வளோ ஒரு நல்லதுன்னு சொல்கிறாங்க. மொட்டை மாடியில் மொட்டை மாடி இருக்கிறவங்க அந்த மாடியில் எல்லோரும் கூடி இருந்து அந்த நிலா சோறு சாப்பிட்றதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கூடி இருந்து அந்த நில ஒளியில் சேர்ந்து சாப்பிட்றது அப்படிங்கிறதுமே முடிஞ்சளவு அதை கூட செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு கூட்டு பிரார்த்தனையாக கூட தீபம் ஏற்றி வழிபடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் இன்றைக்கி என்ன நினச்சிருந்தேன் அப்படின்னா ஈவினிங் போல் தீபம் ஏற்றி வச்சுட்டு நம்ம அப்படியே உட்காந்து எல்லோரும் சேர்ந்து உட்காந்து ஒரு கதையாவது பேசுவோமே அப்படிங்கிற மாதிரியான சேர்ந்து உட்காந்துருக்கணும் அப்படின்னு தாங்க பிளான் பண்ணியிருந்தேன். கடைசியில் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறதையுமே நான் கண்டிப்பாக பதிவில் சொல்கிறேன். அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, அந்த பௌர்ணமி அது முதல்ல தீபம் ஏற்றுனதோட சரி. அதுக்கப்புறம் ஒரு தடவை செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் என்னால் செய்யவே முடியல. ஏன்னா அந்த டைமில் மென்சஸ் டைம் கரெக்டாக வந்துட்டே இருந்ததுனால செய்ய முடியல. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அதனால் ஒரு 2 தடவை பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த மாதிரி இல்லை. நம்ம அந்த பௌர்ணமி அன்னைக்கு சாமியை வழிபட முடியலையே அப்படின்னு நினச்சதுனாலேயே என்னமோ பார்த்திங்கன்னா அந்த கடவுள் வழிவிட்ட மாதிரி எல்லாமே நம்மளோட மனசு சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் இன்றைக்கி எனக்கு புரிஞ்சுது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த பௌர்ணமி அன்னைக்கு வழிபடணும் அப்படின்னே தோணிகிட்டு இருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா வழிபடுறதுக்குண்டான ஒரு வாய்ப்புமே கிடச்சிது அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி மே 1 உழைப்பாளர் தினமும் கூட. இன்றைக்கி இன்னொரு ஸ்பெஷலுமே இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா எனக்கும் எங்களோட வீட்டுக்கார் 2 பேர்த்துக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு ப்ரொப்போசல் டே அப்படின்னு கூட சொல்லலாங்க. வீட்டுக்கார் முதலாக ப்ரொப்போசல் பண்ண டேவும் இன்றைக்கி அப்படிங்கிறது எப்போவுமே எனக்கு ஞாபகத்தில் இருக்கும். அதையுமே ஒரு சந்தோஷமாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். மே 1 அப்படிங்கிறது உழைப்பாளர் தினம் மட்டுமில்லை, எனக்குமே ஒரு ஸ்பெஷலான டே அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அன்பு இன்னும் மாறாமல் இருக்கிறது அப்படிங்கிறதுமே எனக்கு ஒரு பிடிச்சமான விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வர்றதுக்கே பார்த்திங்கன்னா விடிஞ்சிருச்சு. ஒரு 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. சரி, இருந்தாலும் 7 மணிக்காவது அந்த பூஜையை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்சிட்ருந்தேங்க. எப்போவும் செய்கிற பூஜை தான். இன்றைக்கி ஒரு விசேஷமான நாள் அப்படிங்கிறதுனால மனசில் கொஞ்சம் உற்சாகம் இருந்தது அப்படின்னே சொல்லலாம். சரி, நாம் விஷயத்துக்கு வந்துடலாங்க. சித்ரா பௌர்ணமி அப்படின்னா
அந்த பௌர்ணமி சித்திரகுப்தருக்கு ஒரு விசேஷமான நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. சித்திரகுப்தர் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா யமதர்மன் கூட இருக்கிறவங்க. அவங்க வந்து பாவ புண்ணியத்தை நாம் வந்து இந்த மனித பிறவியில் நாம் வாழ்ந்ததுக்கப்புறமா நாம் வந்து அந்த மேலே லோகத்துக்கு போகும்போது அங்கே வந்து நாம் என்னென்ன செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத புட்டு புட்டு பாவ புண்ணிய கணக்கு வந்து அவர் தான் வாசிப்பார் யமதர்மன் கிட்ட அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து அவர் வந்து எந்த ஒரு பிழையும் இல்லாமல் கரெக்டாக வந்து நம்மளோட இதையெல்லாம் கரெக்டாக வச்சுருப்பாங்க கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவரை வந்து வழிபட்டோம் அப்படின்னா நம்மளோட பாவமெல்லாம் நீங்கிருமா அப்படின்னா அது கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லியிருந்தாங்க. அவங்க சொல்லும்போது எனக்கு சிரிப்பாக வந்தது. சரி இன்றைக்கி வந்து ஒரு தீபம் ஏற்றி வச்சு நல்ல ஒரு நெய்வேத்தியம் வச்சு சித்திரகுப்தரை வழிபட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட பாவமெல்லாம் போயிடும் அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு என்ன வேணாலும் செஞ்சுட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்காதீங்க. அப்படியெல்லாம் இல்லை. அவரை வழிபடுறம்போது நம்ம எண்ணத்துலேயும் சிந்தனையிலையும் ஒரு வந்து தெளிவு பிறக்கும். ஒரு எப்படி சொல்கிறது, கரெக்டாக நாம் என்ன செஞ்சாலும் அதை வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் பாரபட்சமே இல்லாமல் கரெக்டாக கணக்கு பார்க்குறக்கு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த ஒன்றை வந்து மைண்டில் வச்சுட்டு நாம் வந்து நம்மளோட செயல்களை செய்கிறதுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கும். அவரை வழிபடும்போது நாம் என்னென்ன செய்கிறோம், தெரியாமல் செஞ்ச பாவம்னு சொல்லுவாங்க, தெரிஞ்சு செஞ்ச பாவம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்படி நாம் வந்து அவரை வழிபடும்போது தெரியாமல் கூட நம்ம சில விஷயங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனைகள்லாம் நம்மளுக்கு மாறி நல்லா நம்மளோட வெற்றிக்கான ஒரு பாதையை நோக்கி பயணம் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு தெளிவு நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு சிந்தனையில் வந்து மாற்றம் கிடைக்கும். எண்ணங்கள் வந்து நல்ல விதமாக மாறும். வளர்ச்சி அடைகிறதுக்கு உண்டான மாற்றங்கள்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. நீங்கள் பாட்டுக்கு சித்திரகுப்தரை இன்றைக்கி கும்பிட்டோம், இனி வந்து நம்மளுக்கு எந்த ஒரு தீங்குமே நடக்காது, எந்த ஒரு பாவமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு எதையாவது செஞ்சிட்ருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு இதாக சொல்லியிருந்தாங்க. அவர் வந்து கரெக்டாக அந்த பாவ புண்ணியத்தை வந்து கரெக்டாக எழுதவர். அவர்கிட்ட நாம் வந்து லஞ்சம் கொடுக்கலாம் முடியாது. அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பாதையோடையும் எண்ணத்தோடையும் நம்ம பயணம் பண்ணுறதுக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம சிந்தனைகளை வந்து எதையாவது மறந்துருந்தாலும் கூட இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை கேட்கும்போது உண்மையிலேயே எனக்கு சிரிப்பு வந்தது. உண்மை தான் இல்லைங்களா. நாம் வந்து எவ்வளவோ விஷயங்களை செய்கிறோம், அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான வழி எது அப்படிங்கிற மாதிரியும் சில விஷயங்களை யோசிக்கிறோம். ஆனால் எதிலிருந்துமே நம்ம வந்து தெரிஞ்சு தப்பு பண்ணியிருந்தாலும் தெரியாமல் பண்ணியிருந்தாலும் அது எதிலிருந்துமே நம்ம வந்து தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் இந்த பிரபஞ்சத்தோட நியதி அப்படின்னு கூட சொல்லலாம். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான்னு கூட சொல்லுவாங்க. அதனால் நம்ம என்ன செய்கிறோமோ அது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு திரும்பி வந்தே தீரும் அப்படிங்கிற அந்த உண்மை எனக்கு நல்லாவே புரிஞ்சுதுங்க. புரிஞ்சிட்டுமே இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த சில விஷயங்கள்லாம் நம்மளோட திருக்குறள் மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. நான் எல்லாமே பார்த்திங்கன்னா அறியாமல் செய்கிறது தான். ஒருத்தவங்க நம்மளுக்கு வந்து தீங்கு செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து அறியாமல் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க, ஒரு ஞானியாக இருக்கலாம், ஒரு இவங்க பெரியவங்க அப்படின்னாவே அறியாமல் அவங்க செஞ்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து 100க்கு 100 உண்மையான ஒரு வார்த்தைங்க. நாம் வந்து இப்படியெல்லாம் செஞ்சால் அது வந்து நம்மளுக்கு திரும்பி வரும் அப்படிங்கிறத நாம் வந்து உணர்றதில்ல. அது உணராததுனால தான், தெரியாததுனால தான் நாம் வந்து சில விஷயங்களை செய்கிறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். தெரியாமல் செய்கிற விஷயங்கள் தான் எல்லாமே. அது வந்து நம்ம போக போக ஒவ்வொரு விஷயமும் செஞ்சு நாம் செய்கிற ஒவ்வொன்றுமே நம்மளுக்கு திரும்பி வரும்போது தான் அந்த உண்மை வந்து நம்மளுக்கு புரிய வரும். நாம் வந்து செய்கிறது எல்லாமே நமக்கு வந்து திரும்பி வரும் அப்படிங்கிறது. அது வந்து நாம் கொடுக்குற நல்ல வார்த்தைகளாக இருக்கலாம், இல்லை மற்றவங்க மேலே நாம் சொல்கிற பழி சொல்லாக கூட இருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் மற்றவங்களுக்கு ஒரு நல்லது செஞ்சோம் அப்படின்னா அது நம்மளுக்கு திரும்பி வரும் நல்லதாகவே. அதுவே நாம் வந்து பழி சொல்கிறோம் அப்படின்னா அதுவுமே நம்மளுக்கு திரும்பி வரும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை வந்து சித்திரகுப்தரை வழி வரும்போது கண்டிப்பாக அந்த ஒரு நம்மளுக்கு அந்த மனநிலைமை அப்படிங்கிறது கொஞ்சம் மாறும் அப்படிங்கிறதுனால தான் அதை வந்து அப்படி சொல்லியிருந்தாங்க. சூப்பராக சொல்லியிருந்தாங்க. ரொம்பவுமே எனக்கு பிடிச்சிருந்தது. நானுமே இதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு எனக்குமே தோணுச்சு. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மே 1 அப்படிங்கிறதுனால உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள் எல்லாத்துக்குமே தெரிவிச்சிருந்தேன். அதே போல் பெண்களுக்கு வந்து ஸ்பெஷலான்னு சொல்லி நான் ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன்.
உண்மையிலேயே நான் வந்து பெண்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேங்க. அதாவது பெண்களுக்கு பெண்களே எதிரியாக இருக்கிறவங்க நான் நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன். அதனால் பெண்களுக்கு பெண்களாக எதிரியாக இருக்கிறதுக்கு நான் விரும்பலை. பெண்களுக்கு எப்பவும் சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய இது. அதுக்காக நான் வந்து ஆண்களை வெறுக்கிறேன் அப்படிங்கிறத நான் சொல்ல வரல. ஆண்கள் அப்படின்னாவே அவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பெருமையும் ஒரு சப்போர்ட்டும் வந்து ஈஸியாக கிடச்சிருது. இப்போ வந்து ஒரு பெண்ணை ஈஸியாக அந்த சமுதாயம் பேசுகிறது அப்படிங்கிறது இப்போ வந்து எப்படி சொல்கிறது, ஒரு குழந்த வந்து இல்லை அப்படின்னாலும் பெண்களை தான் முதல்ல பேசுவாங்க. ஆண்களை இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் கூட ஆண்களையுமே மருத்துவமனைகளெல்லாம் செக்கப் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இப்போ வந்துட்டுருக்கு. இருந்தாலும் பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா பெண்களை தான் சொல்லுவாங்க. ஒரு குடும்பம் வந்து சரியில்லை அப்படின்னாலும் அதுக்கு பெண்களை தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதற்கெடுத்தாலும் பார்த்திங்க அப்படின்னா பெண்கள் மேலே தான் முதல் பழி விழும். ஒரு குழந்த நல்லா வளரலை அப்படின்னா அதுவும் பெண்கள் மேலே தான் சொல்லுவாங்க. நல்லா வளர்ந்தது அப்படின்னா அவங்க அம்மாவை சொல்கிறாங்களே இல்லையோ அப்போ பார்த்திங்கன்னா மற்றவங்கள கூட சொல்லுவாங்க. ஒரு பெருமைப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு என்னை சுற்றி இருக்கிற அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஆண்களுக்கு தான் நிறைய மரியாதை கிடைக்கிது. அதனாலேயே இப்போ வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே எடுத்துட்டிங்கனாலும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு குடும்பமாக சேர்ந்துருக்கும்போது ஆண்களுக்கு தான் நிறைய மரியாதை கிடைக்கிது. அதுவே பெண்களோடு சேர்ந்துருக்கும்போது தான் அவங்களுக்குமே மரியாதை கிடைக்கிது. தனியாக இருக்கிறவங்கள வந்து கண்டிப்பாக அந்த மரியாதை அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்குது ஆண்களுக்குமே. அதனால் நான் வந்து பெண்களுக்கு சப்போர்ட்டாக என்றைக்குமே இருக்கணும் அப்படிங்கிறது, அதாவது எதிரியாக இல்லாமல் சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. அதனால் வந்து ஆண்களை நான் வந்து தாழ்த்தி சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லை. அனைவருக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் தாங்க சொல்லிக்கிறேன். அதனால் ஆண்கள் வந்து எனக்கு எதிரியும் கிடையாது. இதை நான் வந்து சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சேன், சொல்லிக்கிறேன். ஏன்னா இதை பார்க்குற பெண்களுக்கு கொஞ்சம் ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் இல்லைங்களா? அதனால தான் நான் சொல்லிக்கிறேன். ஆண்கள் அப்படின்னாவே அவங்களோட பேருக்கு அவ்வளோ ஒரு மதிப்பு இருக்குது. பெண்களுக்கும் மதிப்பு கொடுத்தா தான் அது வந்து மதிப்பு. ஒரு பாட்டில் கூட சொல்லியிருப்பாங்க, உன் தாயை நீ மதித்தால் தான் மதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு மதிப்பு கொடுத்தா தான் நம்ம வந்து அந்த மாதிரி சொல்லணும். அதனால் நான் வந்து எப்போவுமே நான் நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கிறேன், நிறைய விஷயங்களை பார்த்துருக்குறேன். நான் ஏன் பெண்ணாக பிறந்தேன்னு யோசிக்கிறவங்கள பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெண் குழந்தை பிறந்தது அப்படின்னா பெண் குழந்தையா அப்படின்னு கேட்குறவங்களையும் பார்த்துருக்கேன். ஆண் குழந்தைன்னா சந்தோஷப்படுறவங்களையுமே பார்த்துருக்கேன். அதனால் என்றைக்கும் பெண்கள் வந்து குறைஞ்சவங்க கிடையாது. யாருமே ஆண்களும் குறைஞ்சவங்க கிடையாது. அதே மாதிரி ஆண்களும் உயர்ந்தவங்க பெண்கள் உயர்ந்தவங்க அப்படிங்கிறதுமே கிடையாது. எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா ஒன்று தான் அப்படின்னு தான் நான் என்றைக்குமே யோசிப்பேன். அதை வந்து ஒன்றா சொல்கிறவங்க, பார்க்குறவங்க, பேசுகிறவங்கள எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். அதே மாதிரி அந்த பிரித்து பார்க்குறது அப்படிங்கிறதுமே எனக்கு ஒரு பிடிக்காத விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். எந்த விதத்துலையுமே நாமளுமே குறைஞ்சவங்களும் கிடையாது, ஆண்களும் சரி பெண்களும் சரி. அதனால தான் எனக்கு பார்த்திங்கன்னா சிவபெருமானையே ரொம்ப பிடிச்சது அப்படின்னு கூட சொல்லலாம். அவர் வந்து இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது தான் அவர் சொல்லியிருப்பார், எண்ணில் பாதி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவரோட உடம்புலையே பார்வதி தேவிக்கு வந்து பாதியை வந்து கொடுத்துருப்பார். எந்த அளவுக்கு அவர் வந்து பெண்ணை வந்து மதிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து தன்னோட உடம்புல ஒரு பாதியை கொடுத்து 2 பேரும் சமன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயத்தினாலேயே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு சிவபெருமானை வந்து ரொம்பவுமே பிடிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயத்தில் அவர் தாயுமானவர் அப்படிங்கிற அந்த இன்னொரு பேரும் அவருக்கு இருக்கிறதுனால இன்னுமே ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அன்புள்ளம் கொண்டவர், அதனாலேயுமே இன்னும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமானை வழிபடுறது ரொம்பவுமே விசேஷம்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து கோயிலுக்கு போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டேங்க. ஆனால் அந்த பீஸை கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா அர்ஜென்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இதை வெட்டி கொடுத்துர்லான்னு வெட்டும்போது ஒரு 9:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. 9:30 மணிக்கு மேலே தான் வந்து நல்ல நேரம். அந்த நேரத்தில் வந்து சிவன் கோயிலுக்கு வந்து போயிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அதுவுமே நல்லது. இந்த பௌர்ணமி அன்னைக்கு பார்த்திங்கன்னா சிவனுக்கு வந்து ரொம்ப உகந்த நாள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நான் தீபம் ஏற்றி வச்சு வழிபட்டதோடு சரிங்க. இன்றைக்கி வந்து கோயிலுக்கு வந்து என்னால் போக முடியல.
ஈவினிங் போல் போய்க்கலான்ட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் வந்து இங்கே வந்து தான் பொங்கல் வந்து சாட்டிட்டாங்க இல்லைங்களா, மாகாளியம்மன் கோவில் வந்து பூச்சாட்டு விழா. டெய்லியும் 8 மணி எப்படி தான் டைம் வந்து போகுதுன்னே தெரிய மாட்டேங்குதுங்க. ஈவினிங் ஒரு 8 மணிங்கும்போது மத்தளம் வந்து அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. மத்தளம் அடிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே சமையலை முடிச்சிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சமையல் இது ரெடி ஆகிட்டு இருந்தது அப்படின்னா ரொம்பவுமே கஷ்டங்க. என்னோடய கால் வந்து இங்கே தரையிலேயே இருக்கிறதில்ல. நீ இதுக்கு முன்னாடி போட்டிருந்த பதிவில் கூட கேட்டிருந்தேன், உங்களுக்கு மத்தள சத்தம் வந்து யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஆனால் எந்த விதமான ஒரு கமெண்ட்ஸும் இல்லை. இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆனால் எனக்கு வந்து ரொம்பவுமே பிடிக்குங்க. சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மத்தள சத்தத்தை வந்து அவ்வளோ பிடிக்கும். அது ஏன்னு எனக்கு தெரியல. அதுவும் இல்லாமல் அந்த மத்தள சத்தத்துக்கு மயங்கி ஆடுறவங்க, ஒரு மகடிக்கு மயங்கி எப்படி அந்த சர்ப்பம் ஆடுதோ அந்த மாதிரி அந்த மத்தள சத்தத்துக்கு மயங்கி நிறைய பேர் வந்து எங்கள் ஊர்லெலாம் டான்ஸ் ஆடுவாங்க. அதையெல்லாம் ரொம்ப ரசித்து பார்த்துட்ருப்பேன். அதாவது இந்த அளவுக்கு ஒரு மனிதன் வந்து ஆனந்தமாக இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி அந்த மியூசிக் வந்து அப்படி ஒரு அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச டான்ஸ் வந்து செஞ்சிட்ருப்பாங்க. இன்றைக்கி நானுமே ஒரு விஷயம் செஞ்சுருந்தேங்க. இன்றைக்கி வந்து இன்றைக்குமே ஒரு சாயந்தரங்கும்போது மத்தளம் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் போய் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் எனக்குமே இன்றைக்கி வந்து ஆடணும் போல் தோணுச்சு. அதனால் போய் ஆடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தடவை ஆடினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேடம் வந்து வாமா போகலாம்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். போன வருஷம் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களே தான் அவங்க வந்து வச்சுட்டாங்க, நீ வந்து ஆடுமா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளுமே பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் யாராவது ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் வந்து அவ்வளோ ஒரு ஆனந்த தாண்டவம் மாதிரி ஆடிட்டு இருந்தேன் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த கடைசியில் அந்த கிளிப்பிங்ஸ் வரும். ஆனால் நான் வந்து ஆடுறத வந்து வீடியோ யாருமே எடுக்கவும் நான் சொல்லலை. அதனால் வந்து கண்டிப்பாக இனி வரப்போகிற வீடியோஸில் கண்டிப்பாக நான் வந்து அதை வந்து ஷேர் பண்ணுறேன். எந்த அளவுக்கு நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்களுமே பார்ப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மாற்றம் என் மனசுக்குள்ளே வந்தது அப்படிங்கிறது எப்படி சொல்லணும் அப்படின்னா எல்லாம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு கூட சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்குள்ளே இப்படியும் ஒரு எப்படி சொல்கிறது, நானுமே பார்த்திங்கன்னா என்னடா இப்படி ஆடுறாங்களே எல்லாத்துக்கு முன்னாடியும் அப்படின்னு தான் நான் யோசிச்சிருக்கிறேன் பெண்கள்லாம் ஆடும்போது. ஆனால் அந்த வரிசையில் இப்போ நானுமே ஆடுவேன் அப்படிங்கிறத நான் யோசிக்கவே இல்லை. யார் பார்த்தா என்ன அப்படிங்கிறதையும் தாண்டி நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். நாங்கள் பாருங்கள் கோயிலுக்கு வந்தாச்சு. அந்த ஒரு டான்ஸ் ஆடும்போது அந்த ஒரு மியூசிக்கு நாம் வந்து அப்படியே நம்மளையே மறந்து ஆடுறது அப்படிங்கிறது உண்மையிலேயே அது வந்து ஒரு அலாதியான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். நான் போன பதிவிலேயே சொல்லியிருப்பேன். நீங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாட்டு போட்டு விட்டு வீட்லேயே வந்து டான்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு கூட சொல்லியிருப்பேன். இது வந்து வெள்ளிக்கிழமை முடிஞ்சு இது வந்து சனிக்கிழமை எடுத்த வீடியோங்க. சனிக்கிழமை வந்து நான் எந்த ஒரு வீடியோவுமே எடுக்கலை. ரொம்பவுமே ஒரு பிஸியாக இருந்ததுனால எந்த ஒரு வீடியோவுமே எடுக்கலை. ஈவினிங் இந்த டான்ஸ் மட்டும்தான் எடுத்திருந்தேன். அதுதான் வந்து இங்கே வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னோடய சந்தோஷத்தையும் ஒரு மகிழ்ச்சியும் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஏதாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். எனக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைம்லேயும் ஒவ்வொன்று வந்து பிடிச்ச விஷயமா இருக்குதுங்க. இந்த ஒரு வருஷமாக அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு அந்த தீபம் ஏற்றுறது மட்டும்தான் என்னோடய மகிழ்ச்சியாக இருந்தது. இங்கே பாருங்கள் கடைசியாக அந்த ஸ்டெப் வந்து நல்ல ஒரு அடி வந்து ரொம்ப ஸ்பீடாக போடுவாங்க. அதுக்கு எவ்வளோ அழகாக ஆடிட்டுருக்குறாங்க. இவங்களெல்லாம் ஆடுறத பார்க்கும்போது இன்னுமே எனக்கு ஆடணும் போல் அவ்வளோ ஒரு ஆர்வம் வந்தது. இருந்தாலும் முதல்ல இவங்கெல்லாம் எப்படி ஆடுறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரசிச்சுட்டு பார்த்துட்ருந்தேன். அதே தான் நான் உங்களுக்குமே ஷேர் பண்ணுறேன். அதுதான் எனக்கு வந்து பிடிச்ச விஷயமா இருந்தது. அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபம் வந்து ஏற்றுறது எப்போவுமே டெய்லியும் எனக்கு அதுதான் வந்து பிடிச்ச விஷயம்னு நான் சொல்லுவேன். பிடிச்ச விஷயம் நம் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயம்னு சொல்லலாம். அதையும் தாண்டி இப்போதைக்கு ஒரு 5 நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த டான்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு பிடிச்ச விஷயமா இருக்குது. இதை வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஃபங்க்ஷன் முடிகிறதுக்குள்ளேயும் கொஞ்சமாச்சு பழகிடணும் அப்படிங்கிறது தான். இவங்க அப்பா பாருங்கள் பாப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டு வராங்க. நான் வந்து போக முடியல உள்ள ஒரு 2-3 நாளைக்கு போக முடியாது.
ஒரு 3 நாளைக்கு அப்புறம் தான் போக முடியும் அப்படிங்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா இவங்க அப்பா தான் இன்றைக்கி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டான்ஸ் அந்த மத்தள சத்தத்தை வந்து நிறுத்திட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா எல்லாருமே கிளம்பிட்டாங்க. கடைசியாக ஒரு சவுண்டுக்கு ஒரு மத்தளம் அடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு தான் வந்து சின்ன பொண்ணுங்கள்லாம் நல்லா ஆடிட்டுருந்தாங்க. பயங்கரமாக ஆடுறாங்க. சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த அடிக்கு தகுந்த மாதிரி எப்படி ஆடுறாங்கன்னு சொல்லி நானுமே ரசித்து பார்த்துருந்தேன். நீங்களுமே பாருங்கள், ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. எனக்கு பிடிச்ச விஷயங்கள் தான் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்களுமே வந்து என் கூட ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஒவ்வொரு மாதமுமே வந்து அந்த பௌர்ணமி நிலவு அப்படிங்கிறது வந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் இந்த மாதிரி வந்து இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால பார்த்திங்கன்னா உண்மையிலேயே நான் அந்த பௌர்ணமி நிலவில் தீப ஒளி வச்சு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறதையே நான் மறந்துட்டேங்க. இனி அடுத்த மாதமாவது அந்த பௌர்ணமி நிலவன்னைக்கு தீபம் ஏற்றி கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பானிபூரியுமே வச்சுருந்தாங்க. இந்த பானிபூரி வந்து சூப்பராக இருந்தது. அந்த பானி தண்ணிங்கிறத வந்து டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. பானிபூரியும் அந்த உருளைக்கிழங்கு மசாலா ஒன்று தான். ஆனால் பூண்டு தண்ணி, புதினா தண்ணி, புளி தண்ணி, இனிப்பான தண்ணி அப்படிங்கிற மாதிரி ஒரு 5 வகையான வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. உங்களுக்கு யாருக்கெல்லாம் பானிபூரி பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். பாப்பா தான் ஒரு 2-3 தடவை கேட்டுகிட்டே இருந்தாங்க. டெய்லியும் ஒரு தடவை அந்த பானிபூரி வாங்கி சாப்பிட்ருக்காங்க. இப்படி தான் வந்து நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். இந்த 5 நாளும் பார்த்திங்கன்னா எங்களை கையில் பிடிக்க முடியாதுன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு விசேஷமான நாள். இனி வரும் வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். அடுத்த வாரம் அப்படிங்கும்போது மாவிளக்கு, பூவோடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கல் செலிப்ரேஷன், அதுக்கப்புறம் பாலி எடுக்கிறது, அதுக்கப்புறம் நிறைய ஒரு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எந்த ஒரு செயலை செஞ்சாலும் விழிப்புணர்வோடு நல்ல விஷயங்களை செஞ்சு உங்களோட வாழ்க்கையில் எல்லோரும் அவங்கவுங்களோட வாழ்க்கையில் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கணும். வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமும் உருவாகணும் அப்படின்னு மனமார இறைவன்கிட்ட நான் வேண்டிக்கிறேங்க. மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவுடன் உங்களை நாளை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுடைய அன்புள்ள தோழி புஷ்பா. இந்த வாழ்க்கை நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் மகிழ்ச்சியவே தரட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.